ஓடிவாங்க எல்லாரும் ஓடிவாங்க ஓப்போல இருந்து இன்னைக்கு போன் லான்ச் ஆயிருக்கு, அதை பார்க்கலாம், ஓடிவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கூவி இருப்பாங்க. இன்னைக்கு ஓப்போல இருந்து 2 போன் லான்ச் ஆயிருக்கு. அந்த 2 போனோட ஒரு பேடும் லான்ச் ஆயிருக்கு. அந்த பேடை தவிர்த்துட்டு ஓப்போ லான்ச் ஆன 2 போன், அந்த 2 போன் உண்மையிலே ஒர்த்தா இல்ல ஓஸ்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 போன் என்ன, அந்த 2 போனை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக்னிக்கல் கண்டென்ட் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓப்போல இருந்து இன்னைக்கு 2 போன் லான்ச் ஆயிருக்குன்னு சொன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓப்போ தரப்புல இருந்து ரெனோ சீரிஸ்ல 2 போன் லான்ச் ஆயிருக்கு. அந்த போன் கேட்டீங்கன்னா ஓப்போ ரெனோ 14 அண்ட் 14 ப்ரோ. இந்த போன் உண்மையிலேயே ஒருத்தான்றதுங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ ரெனோ 14. நம்ம வெப்சைட்ல உடனே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதனால தான் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னு சொல்றது. ஏகே வேர்ல்டு வைட் டெக்.com போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உடனே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஓப்போ ரெனோ 14 என்ன ஸ்பெசிபிகேஷனோட லான்ச் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா 6.59 இன்ச் கொண்ட LTPO பேனல், 1.5K ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது, 1200 nits பீக் பிரைட்னஸ் வருது, கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7 ப்ரொடக்ஷனோட வருது ஸ்கிரீனுக்கு. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனி IMX880 f1/1.95 என்ற சென்சாரோட வருது. இது வந்து OIS ஓட வருது. இதோட பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் JN5 சென்சார், டெலிபோட்டோ சென்சாரோட வருது. f1/2.75 ஓட வருது சாம்சங் சென்சார். அதுக்கப்புறம் இதோட 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் வருது. 3 கேமரா வருது. பேக்ல 2 50 மெகா பிக்சல், ஒரு 8 மெகா பிக்சல். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 4K 60 FPS HDR வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அடிஷனல் ஃபீச்சரா கேமரால AI ஃபிளாஷ் லைவ் போட்டோ இருக்கு. AI எடிட்டர், ஓப்போ வந்து AI எடிட்டர் கொண்டு வந்திருந்தாங்க. அதோட 2.0 வெர்ஷன் இதுல வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ஓப்போ ரெனோ 14 சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 15 வருது, கலர் வைஸ் 15 வருது, மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 சிப்செட்டோட வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 8GB RAM and 12GB RAM ஓட வருது. LPDDR5X RAM ஓட வருது. 256 and 512GB என்ற ஸ்டோரேஜ் வேரியண்டோட வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. 256GB and 512GB ஸ்டோரேஜ் வந்திருக்கு. UFS 3.1 ஸ்டோரேஜோட வந்திருக்கு. அதுக்கப்புறம் USB டைப் சி போர்ட் வந்திருக்குல, அது 2.0 ஓட வந்திருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB பேஸ் வேரியன்ட் 37,999. 12GB RAM 256GB வேரியன்ட் 39,999. 12GB RAM 512GB வேரியன்ட் 42,999 என்ற மாதிரி வந்திருக்கு. இந்த ஓப்போ ரெனோ சீரிஸை பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு போனை லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த போன் வந்து அதிகமாவே லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெனோ சீரிஸ்ல அடிக்கடி போன்ஸ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 2 டைம்ஸ் இந்த போனை பத்தி நம்ம பேச்சு அடிபிட்டோம். இப்போ இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னொரு இந்த வருஷம் எண்ட்ல, அதாவது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஜனவரிலாம் பாத்தீங்கன்னா ரெனோ 15 பத்தி பேச ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் எண்ட்லயும் அடுத்த வருஷம் 15. அதனால தான் சொல்றேன், இந்த போன் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி வர மாதிரியே நமக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இப்போ இந்த போன் வந்து ஹையர் மாடல் 12GB RAM 512GB வேரியன்ட் 42,999 வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 சிப்செட் வந்திருக்கு. இந்த சிப்செட் வந்து அவங்க சொல்ற வயசு ஒர்த் தான். ஆனா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் ஆல்டர்னேட்டிவா நான் பார்த்து தெரிஞ்சதுங்க. அதெல்லாம் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓப்போ ரெனோவுக்கு ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்கன்னா IQ Neo 10 வச்சிருக்கேன். இந்த IQ Neo 10 ஏன் நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, 16GB RAM 512GB வேரியன்ட் ஹையர் வேரியன்ட் வந்து இது பாத்தீங்கன்னா 40,999 வந்திருக்கு. அதாவது ஓப்போ ரெனோ ஹையர் மாடல் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் 42,000 கிட்ட இருக்கு. ஆனா அதை விட இது கம்மி தான். இப்போ இந்த IQ Neo 10 எந்தெந்த இடத்துல அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ், கேமிங்கான டெடிகேட் சிப்ல கொடுத்துருக்காங்க அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ப்ராசஸர் அட்வான்டேஜ் 8S Gen 4 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம 144 FPS ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது, அதெல்லாம் நல்ல அட்வான்டேஜ். ஆனா ஓப்போ ரெனோல இந்த IQ Neo 10 கம்பேர் பண்ணவங்கள என்னென்ன விஷயம் அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கேமரா வைஸ்ல மட்டும் அட்வான்டேஜ் அதிகம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து இதுல பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து அலுமினியம் அலாய் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். மற்ற வகையில பாத்தீங்கன்னா ஓப்போ ரெனோவை தாண்டி IQ Neo 10 நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுங்க. கேமராவுக்காக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக்கா இந்த பிரைஸ்ல ஒரு போன் கேட்டீங்கன்னா ஓப்போ ரெனோ இருக்கு. எனக்கு கேமரா வேண்டாம், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா IQ Neo 10 இருக்கு. இப்போ இதுக்கு ஆல்ரெடி ஓப்போ ரெனோ 14 ஆல்ரெடி ஒண்ணுதான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல இன்னொன்னு இருக்கு. அது கேட்டீங்கன்னா
பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 இது பாத்தீங்கன்னா எக்ஸினோஸ் ப்ராசஸரோட வருது. இது பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் இந்த ரேஞ்சுக்கு வருது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹையர் மாடல் இருக்கு. ஹையர் மாடல் நம்ம போனோம்னா என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஹையர் மாடலும் பிரைஸ்க்கு டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓப்போ ரெனோவா கேலக்ஸி S24 பாத்தீங்கன்னா நான் கேலக்ஸி S24 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்டோரேஜ் வைஸ்ல ஓப்போ ரெனோ கொஞ்சம் அதிகமா இருக்கும், பேட்டரி வைஸ்ல ஓப்போ ரெனோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா சாம்சங் அதுக்கு வந்து SOT வந்து குறைச்சு கொடுக்க மாட்டாங்க. SOT வந்து அவங்க கொடுத்துருக்க பேட்டரி பேக்கப்லயே வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை கேலக்ஸி S24 இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குன்றத தெரிஞ்சுங்க ஓப்போ ரெனோ வாங்க போறீங்கன்னா. இதெல்லாம் எந்த யூடியூபரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஓப்போ ரெனோ மட்டும்தான் பத்தி பேசுவாங்க. ஏன்னா ஓப்போ ரெனோ எப்படி எல்லாம் ப்ரோமோட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா DSLR கில்லர், DSLR லெவலுக்கு போட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரோமோட் பண்ணுவாங்க. மிட் ரேஞ்சில் இந்த அளவுக்கு போட்டோ எடுக்க முடியாது ஆஹூன்பாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பெர்ட் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்சியில் தற்போது லான்ச் பண்ண சாம்சங் கேலக்சி A56 5G இது ஒரு நல்ல போன். இந்த இதுல இது 8GB RAM 256GB வேரியன்ட் வந்து நல்ல பிரைஸ் கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையரா போயிடும். ஆனா வந்து இந்த இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் எடுத்தீங்கன்னா ஒரு அந்த ஓப்போ ரெனோட பிரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். 39,240 ரூபா. நீங்க ஹையர் தான் போவேன்னு நினைச்சீங்கன்னா 12GB RAM 256 இருக்கு. 256 பொறுத்த வரைக்கும் 44,000 ரூபாய்க்கு போயிருது. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா கேமரா தரமா இருக்கும் ஓப்போ ரெனோ கம்பேர் பண்ணக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து AI ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை விட இது வந்து சாம்சங் கேலக்சி A சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அதிக சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்குது, அதிக ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஜெமினியோட ஒர்க் பண்ணிருப்பாங்க. AI ஃபீச்சர் நல்லா இருக்கும். மெட்டல் ஃப்ரேம் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து கேமரா சென்ட்ரிக்காவும் நல்லா இருக்கும். அதனால வந்து இதையும் ஒரு ஆப்ஷனா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிங்க. ஓப்போ ரெனோ 14க்கு ஆல்டர்னேட்டிவா iQ Neo 10 இருக்கு. அது மட்டும் இல்லாம சாம்சங் கேலக்சி S24 இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு லேட்டஸ்டா சாம்சங் போன் சாம்சங் கேலக்சி A56 இருக்குன்றத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு போன் இருக்கு. அதுன்னு கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து விவோ T4 அல்ட்ரா இருக்கு. 12GB RAM 512GB வேரியன்ட் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக்காவும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ப்ராசஸரும் நல்ல ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஓப்போ ரெனோ கம்பேர் பண்ணல அதை விட இது பவர்ஃபுல்லான MediaTek Dimensity 9300+ சிப்செட் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம கேமராவும் நல்லா இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இதுவும் இருக்குன்றத தெரிஞ்சுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் கேட்டீங்கன்னா 41,990 கிட்டத்தட்ட 12GB RAM 512GB வேரியன்ட் ஓப்போ ரெனோக்கு காம்படிட்டிவா கரெக்டான பிரைஸ்ல இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஓப்போ ரெனோ 14 ப்ரோ பார்க்க போறோம். ஓப்போ ரெனோ 14 ப்ரோ பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா ஒரு சில சின்ன டிஃபரெண்ட் தான். ரெண்டுத்திலையும் கேமரா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருந்தாங்க, 50 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அது 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருந்தாங்க. இதுல 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது 6000 mAh ஓப்போ ரெனோ 14ல கொடுத்திருந்தாங்க. இது 6200 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதுலயும் இது 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுலயும் Android 15 வருது, கலர் 15 வருது, 12GB RAM 256GB வேரியன்ட் வருது. அதுக்கப்புறம் இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா Wi-Fi 6 IP6869 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கலர் வேரியன்ட்ல வருது. ரெண்டு கலர் வேரியன்ட்ல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா பேரல் ஒயிட் ஐட்டம் டைட்டானியம் கிரே இந்த வருது. இது பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட் 49,990 கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12GB RAM 512GB வேரியன்ட் 54,990 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட MediaTek Dimensity 8450 அப்படின்ற ப்ராசஸோட 55,000 ரூபாய்க்கு ஹையர் மாடலா அப்படின்றத என்னோட கேள்வி. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இருக்கு நம்ம சொல்றோம். அது என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா iQ 13 இருக்கு. iQ 13 பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட் வந்து 54,990 ரூபாய். Snapdragon 8 Elite சிப்செட் வருது. அது மட்டும் இல்லாம கேமராவும் நல்ல கேமரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவும் நல்ல ஃப்ரேம் நல்ல பேட்டரி பேக் கெபாசிட்டி எல்லாத்தோடயும் வருது. பிளாக்ஷிப் போனா வருது. பிளாக்ஷிப் போனா இதுவும் ஈக்குவலா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா OnePlus 13s இருக்கு. OnePlus 13s பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து பேக்ல ரெண்டு கேமரா கொடுத்துறாங்க. Snapdragon 8 Elite வருது அப்படின்றது. அது மட்டும் இல்லாம லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டியா இருக்கு. ஓப்போவோட சப் பிராண்டா இருந்தாலும் OnePlus, ஓப்போவோட துணை பிராண்டா இருந்தாலும் OnePlus தான் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போகுது அப்படின்றது. ப்ராசஸர் வைஸ் நல்ல ப்ராசஸரோட கொடுத்துருக்காங்க. பிளாக்ஷிப் ப்ராசஸரோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Realme GT7 Pro இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது Snapdragon 8 Elite வருது. அது மட்டும் இல்லாம கேமரா வைஸ்ல இது கொஞ்சம் டவுன்
அப்கிரேட் ஆகியிருந்தாலும் மற்ற வயசுல வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஓப்போ ரெனோ மற்ற எல்லா வயசுலயும் பாத்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 14 ப்ரோவோட இது பெஸ்டா தான் இருக்குன்றதை இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அதை தான் நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓப்போ ரெனோ 14 ப்ரோவுக்கு ஆல்டர்னேட்டிவா IQ 13 இருக்கு, ரியல்மி GT7 ப்ரோ இருக்கு, OnePlus 13s இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எந்த சேனல் சொல்லிருக்கோம்னா நம்ம ஒரு கம்பேரிசனோட சொல்லியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க யோசிங்க. ஜூலை 8ஆம் தேதி வந்து இந்த போனை சேல்ஸ் கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு வந்து ஜூலை 3, இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. 5 நாளைக்குள்ள நல்லா யோசிச்சுட்டு வாங்க. நம்மளோட கம்பேரிசன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஆன்லைன் சர்ச் பண்ணி பாருங்க. இதுதான் இன்னைக்கான என்னோட ஓப்போ ரெனோ 14 பத்தி ஜெனின் ஒப்பீனியனா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்னிக்கல் கண்டென்ட் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு எந்த வீடியோ பத்தி வேணாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.